நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது ஜூலை மாதமானது பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இந்த இடைப்பட்ட காலகட்டம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது என்பதை நம்ம இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து பயன்பெறலாம். ஏன் இந்த காலகட்டம் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இந்த கிரக மாற்றங்கள் அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா, உங்களுடைய பலம் பலவீனம் இந்த காலகட்டத்தில் என்னவாக இருக்க போகிறது, என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் என்ற தகவலை முழுமையாக இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து பயன்பெறலாங்க. ஸோ இன்னைக்கு தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இந்த இடைப்பட்ட வாரத்தில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்த்து பயன்பெறலாம். தனுசு ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரம் மிக உயர்வான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உங்க வாழ்க்கையில நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு இன்னும் என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் வேலையில் கடுமையான நிலை உண்டாகலாம். சில இடங்களில் எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, சில இடங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொரு அற்புதங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கு அப்படின்னு குறிப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோக ரீதியாக இடமாற்றங்கள் தனுசு ராசினியர்களுக்கு உண்டாகலாம். இந்த இடமாற்றம் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயமா கண்டிப்பா இருந்திருக்கு. ஆனா நினைத்த ஒரு காரியத்தில் தாமதம் உண்டாகலாம். ஒரு விஷயம் இப்ப நீங்க செய்யணும், இப்ப இதற்கான ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு இக்கட்டான சூழல்ல பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இதுல சிறிது தாமதம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால கவலைப்படாதீங்க. இப்போ தாமதம் ஏற்பட்டாலுமே விரைவில் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமா இருக்கிறது. வியாபாரத்தில் எதிர்ப்புகள் மறைந்து லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ வியாபார ரீதியா உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்க. ஸோ கண்டிப்பா இந்த லாபத்தை பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை இன்னமும் நீங்க முன்னேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்க செய்யலாம். அதாவது முன்னேற்றுவதற்கான விஷயத்தை இப்ப நீங்க தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய முயற்சிகளில் அக்கறையாக நீங்க ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பிள்ளைகளால் மனசாந்தி உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ இந்த நேரம் உங்களுக்கு பாசிட்டிவான நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் பார்க்கும் பொழுது அலுவலகத்தில் இணக்கமான நிலை இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அலுவலகத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு திருப்பங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவி மாற்றம் சம்பள அதிகரிப்பு கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகமான மாற்றங்களும் உங்களுக்கு காத்து இருக்கிறது. ஸோ அலுவலக ரீதியாக கண்டிப்பா உங்களுக்கு நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள் கண்டிப்பா காத்திருக்கு. வியாபாரத்தில் புதிய வழித்தடம் நீங்க அமைப்பீங்க. ஸோ வியாபாரத்திற்கு நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும் ஆரம்பிப்பீங்க. அந்த விஷயத்தின் மூலம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதை கண்டிப்பா தெரிய வரும். வியாபாரத்தை பெருக்குவதற்கு இது ஏற்ற நேரமாக அமைந்திருக்கு. ஸோ வியாபார ரீதியாக ஏதாவது முயற்சி செய்யணும், ஏதாவது முன்னேற்றம் செய்யணும் அப்படின்னு நினைத்தா கண்டிப்பா இப்ப செய்திடுங்க. தனுசு ராசியில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு குடும்ப சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தினரால் உற்சாகம் உண்டாகலாம். பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும். பெரியோர்களின் அவசியம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் இப்ப இருக்கிறது. பணம் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வருமா, பண ரீதியாக ஏதாவது கஷ்டங்கள் இருக்கிறதா என்பதை கண்டிப்பா தெரிந்து கொண்டு தனுசு ராசினியர்கள் இதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளுங்க. குடும்பத்தின் மேன்மைக்காக பணத்தை சேகரிப்பதில் அப்படிங்க செலுத்தலாங்க. ஸோ எது செய்தாலும் உங்களுடைய குடும்ப நன்மையை மனதில் வைத்து கொண்டு செய்வதுதான் முக்கியமா சொல்லியிருக்காங்க. அதாவது பணத்தை சேகரிப்பதிலும் சரி, பணத்தை செலவு செய்வதிலும் சரி, கண்டிப்பா இது இரண்டும் செய்வதற்கு முன்னாடி உங்களுடைய குடும்பத்தை மனதில் வைத்து கொண்டு செய்திடுங்க.
கலைத்துறையில இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வாய்ப்பு கிடைத்து பிரமிப்படையக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் ஏற்பட போகிறது அப்படின்றத சுருக்கமா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வாய்ப்பு கலைத்துறையை சேர்ந்திருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உங்க தலையெழுத்து மாற்றக்கூடிய ஒரு புதிய மாற்றமாக கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த நேரம் தனுசு ராசினியர்கள் புதிய முதலீடுகள் செய்யலாமா செய்யக்கூடாதா கண்டிப்பா தெரிந்து கொண்டு நீங்க நினைந்து கொள்ளுங்க. புதிய முதலீடுகளில் மிக நிதானத்தோடு இறங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதலீடு செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்த உடனே மொத்த பணத்தையும் போட்டு நீங்க முதலீடு செய்யக்கூடாதுங்க. அதாவது கொஞ்சம் போட்டு நீங்க முதலீடு செய்த பிறகு அதுல ஏதாவது நன்மை கிடைக்கிறதா இல்லையான்னு தெரிந்து கொண்டு நீங்க மற்ற முதலீடுகளை நிச்சயமா செய்யலாம். சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செய்வதுதான் இப்ப நல்லது. அது போலவே முதலீடு செய்யும் போது நன்றாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்திடுங்க. இந்த காலகட்டம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தனுசு ராசினியர்களுக்கு ஏற்ற இறக்கம் கடந்த பலன்கள் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்ல, கேது 9ஆம் இடத்தில் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்கிறார். 9 இருப்பதால் நீண்ட நாள் நேர்த்தி கடனை நிறைவேற்றி குலதெய்வ வழிபாடு நிச்சயமா நீங்க செய்வீங்க. இந்த மாதிரி நேர்த்தி கடன் ஏதாவது ரொம்ப நாளா வைத்திருந்தாலும் சரி, இந்த நேர்த்தி கடன்ல ஏதாவது தடங்கள் இருந்தாலும் சரி, இப்ப செய்வதற்கு உகந்த நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ குல தெய்வ நேர்த்தி கடனை மறக்காமல் முதலில் செய்வதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டம் தனுசு ராசினியர்கள் எந்த விஷயத்துல எச்சரிக்கையா செயல்படணும் அப்படிங்கறது முக்கியமா தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்க. வியாபார விஷயத்துல அதிக நிதானத்துடன் செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்ய வேண்டும். சோ இந்த இரண்டு விஷயத்தையுமே நன்றாக யோசித்து செயல்படுங்க. இந்த வாரம் தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது எல்லா விஷயத்திலுமே எதிர்கால தேவையில நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண விஷயத்துல நீங்க மிக மிக நிதானமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நேரம் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், அன்பு இது இரண்டுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்துல நீங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தினசரி முடியாவிட்டாலும் வாரத்தில் ஒரு முறையாவது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வருங்க. தினமும் உங்களுடைய வீட்டில் இருந்தபடி காலையில் எழுந்து வெளியில வேலைக்கு செல்வதற்கு முன்னாடி ஒரு தெய்வ வழிபாடு, அதாவது சின்னதாக நீங்க சாமி கும்பிட்டு செல்லலாம். இந்த மாதிரி செய்யும் போது அன்றைய நாளும் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம முக்கியமாகவே சொல்லலாங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு ராசினியர்களுக்கு ஜூலை 5 முதல் ஜூலை 10 வரை இடைப்பட்ட காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக அமைந்திருக்கு என்பதை விரிவாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.